முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதில 40 பெட்டி வந்துட்டு இருந்ததுங்க. 40 பெட்டி 45 பெட்டி வந்துட்டு இருந்தது. இப்ப இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த மருந்து குடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, 60 பெட்டி, 65 பெட்டி குடுக்குற மாரி இருக்குதுங்க. பூ நெறைய இருக்கு. காய் செடி தாங்க முடியாம கீழ படுக்குது. அவ்வளவு காய்கள் புடிச்சு தொங்குற நல்ல இதில கொப்பு கொப்பா இருக்கும்போது செடி தாங்க மாட்டேங்குது. செடி படுக்குது. அந்த படுக்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா, தளவெல்லாம் நல்லா வருதுங்க. ஈல்டு நெறைய இருக்குது. காய்கள் வந்து ஒரு சில இதில வந்து பிடிக்காம இருந்தது காயிலெல்லாம் நல்லா காய் பிடிச்சிருக்கு. FL77 வந்து நல்லா பூவெடுக்கும். காய் வந்து சொத்த விலகாம இருக்கும். அதுபோக மத்த புள்ளிகள் இந்த மாரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த மாரி ஒவ்வொரு காய்களையும் பார்த்தீங்கன்னா, நல்ல புள்ளி இல்லாம நல்லா தெளிவா இருக்குது காய்கள். காய் வண்ணம் கொஞ்சம் பெருசா வருதுங்க. அபிமான் வந்து வேர் சத்து இல்லாத காரணத்துக்காக வந்துங்க, இந்த அபிமான் ஒவ்வொரு செடியிலயும் வேர் அதிகமா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர் குடுத்தோம்னா, அது நல்லா தளவு நல்லா வருதுங்க. ஒவ்வொரு இந்த தண்டுலருந்தே பார்த்தீங்கன்னா, மேல தளவு வருது. வேர் ஓடுனா தான் தளவு நல்லா மேல வருங்க. அதனால தளவு நல்லா வந்துச்சுங்க. தளவு நல்லா வந்ததுக்கு முன்னாடி FL77 குடுத்துச்சுங்க. சார் வணக்கங்க. என் பேர் ரங்கநாதன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையில டிராவல்ஸ் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேனுங்க. அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா விவசாயம் தானுங்க. அவங்கனால இப்போ கொஞ்சம் முடியாத காரணத்தினால, இப்போ நாங்க வந்து பார்க்க வேண்டியதா போச்சு இந்த 1 1/2 2 வருஷமா. 4 1/2 ஏக்கரா காடு இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில இங்க வந்து தக்காளி, வெங்காயம், ஆ தென்னந்தோப்புகள், பார்த்தீங்கன்னா நெறைய தட்டைப்பயிறு, இந்த மாரி மக்காச்சோளம் இதுதான் கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. பயிர் வகைகள் கொஞ்சம் பண்ணுவாங்க. கொள்ளு பயிர், தட்டைப்பயிறு இந்த மாரிலாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. நாங்க வந்து தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய் அது அதிகமா போட்டுருக்குங்க. அந்த மாரி போட்டிருக்கையில இது தண்ணி சிஸ்டத்துக்காக வந்து சொட்டு நீர் மட்டும் தான் நாங்க பயன்படுத்துறோம். இந்த சொட்டு நீர் இதுக்கு வந்து 4 ஏக்கராக்கு சொட்டு நீர் தான் போட்டுருக்குறேங்க. ஒரு கிணறு இருக்குதுங்க, 2 போர் இருக்குதுங்க. இந்த மாரி சிஸ்டத்துல பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. தக்காளிக்கு கொஞ்சம் நல்ல மருந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் Facebookல பார்த்தேன். அதை வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன மருந்து குடுக்கலாங்க? எப்படி குடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். நல்ல ஆலோசனை குடுத்தாங்க. ஆலோசனை குடுத்துட்டு அபிமான்னு சொல்லிட்டு இந்த வேர் மருந்து குடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வேர் மருந்து குடுத்தோனே ஒரு 20 நாள் இருக்கையில குடுத்தேன் போன ட்ரிப்பு. 20 நாளுக்கு அப்புறம் குடுத்தா கொஞ்சம் நல்ல ஈல்டு வந்ததுங்க. காய் நல்லா கொஞ்சம் நல்லா பெருசா வந்தது. சொத்தைகள்லாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா இருந்துச்சு. அதையே இந்த இதுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு, இப்ப தக்காளி நெட்டி ஒரு 40 நாள் 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிய போயிட்டோம். அதனால வந்து கவனிக்க முடியலைங்க. அதனால இது 20 நாளைக்கு அப்புறம் இப்போ 40 நாளா குடுத்துருக்குறோம். இந்த மாரி குடுத்துருங்காட்டி இப்போ அபிமான் குடுத்துருக்கேனுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, FL77 சொல்லிட்டு குடுத்துருக்குறோம். ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸ் வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆலோசனை குடுக்கணுமோ அந்தந்த ஆலோசனை குடுக்குறாங்க. இது நான் வந்து 40 நாள் கழிச்சு குடுத்ததுக்கு நீங்க கொஞ்சம் முன்னாடியே குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரிப் மூலியமா தான் குடுக்குறேனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 ஏக்கரா இருக்குது. 3/4 ஏக்கரால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 பாட்டில் குடுத்துருக்கிறேன். 4 பாட்டில் குடுத்து நல்ல ரிசல்ட் வந்ததுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, FL77 சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டேங்க்குக்கு 200 மில்லி சொல்லியிருந்தாங்க. 200 மில்லி நம்ம FL77 வந்து ஸ்ப்ரே பண்றதுங்க. ஸ்ப்ரே பண்ணி 200 மில்லி டேங்க் 200 மில்லி குடுத்தோமுங்க. FL77 வந்து நல்லா பூவெடுக்கும். காய் வந்து சொத்த விலகாம இருக்கும். அதுபோக மத்த புள்ளிகள் இந்த மாரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த மாரி ஒவ்வொரு காய்களையும் பார்த்தீங்கன்னா, நல்ல புள்ளி இல்லாம நல்லா தெளிவா இருக்குது காய்கள். காய் வண்ணம் கொஞ்சம் பெருசா வருதுங்க. அபிமான் வந்து வேர் சத்து இல்லாத காரணத்துக்காக வந்துங்க, இந்த அபிமான் ஒவ்வொரு செடியிலயும் வேர் அதிகமா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர் குடுத்தோம்னா, அது நல்லா தளவு நல்லா வருதுங்க. ஒவ்வொரு இந்த தண்டுலருந்தே பார்த்தீங்கன்னா, மேல தளவு வருது. வேர் ஓடுனா தான் தளவு நல்லா மேல வருங்க. அதனால தளவு நல்லா வந்துச்சுங்க. தளவு நல்லா வந்ததுக்கு முன்னாடி FL77 குடுத்துச்சுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதில 40 பெட்டி வந்துட்டு இருந்ததுங்க. 40 பெட்டி 45 பெட்டி வந்துட்டு இருந்தது. இப்ப இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த மருந்து குடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, 60 பெட்டி, 65 பெட்டி குடுக்குற மாரி இருக்குதுங்க. பூ நெறைய இருக்கு. காய் செடி தாங்க முடியாம கீழ படுக்குது. அவ்வளவு காய்கள் புடிச்சு தொங்குற நல்ல இதில கொப்பு கொப்பா இருக்கும்போது செடி தாங்க மாட்டேங்குது. செடி படுக்குது. அந்த படுக்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா, தளவெல்லாம் நல்லா வருதுங்க. ஈல்டு நெறைய இருக்குது. காய்கள் வந்து ஒரு சில இதில வந்து பிடிக்காம இருந்தது காயிலெல்லாம் நல்லா காய் பிடிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொடி கட்டியிருப்பாங்க. அது வந்து கொடி தக்காளி. இது வந்து நார்மல் தக்காளிங்காட்டி நம்ம காட்டுக்குள்ளேயே ரெகுலரா வந்து அது படுத்தே தான் இருக்கும். அது வந்து நம்ம அ எடுக்கும்போதே நமக்கு தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். காய்றனால இவ்வளோ பெரிய வண்ணமா வருது. அ அந்த கொடி தக்காளிய விட இதுல காய் பெருசா இருக்குதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா, FL77 குடுத்ததுக்கு பின்னாடிங்க, அ காயில் புள்ளியே பாருங்க. இந்த மாரி புள்ளியெல்லாம் எதுவுமே வராது. அப்படியே ஷைனிங்கா இருக்கு. காய் நல்லா ஷைனிங்கா அ ஒவ்வொரு காயும் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காய் ஷைனிங்கா இருக்கு. நல்ல வண்ணமா இருக்குதுங்க. இத விட கொஞ்சம் பெருசா வருங்க. இது நேத்து தான் இதுலலாம் எடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து இதில எடுக்கிறக்கு மாரி இன்னும் 2 நாள்ல எடுக்கிற மாரி இருக்குங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னைக்கு 35 நாள் ஆச்சுங்க. அது புடுங்குற கண்டிஷனு. இன்னைக்கு, நாளைக்கு 2 நாளுக்குள்ள புடுங்கிருவாங்க. இது புடுங்கில பார்த்தீங்கன்னா, வேற இதுக்கு அபிமான் குடுத்துருக்குங்க. இதுக்கு வழி இல்லாம அபிமான் வந்து சொட்டு மருந்து இருக்கிறதுக்காக அபிமான் குடுத்ததுங்க. வேர் எவ்வளோ தூரம் உள்ள போயிருக்குன்னு பாருங்க.
ஃபுல்லாக இதில் வேர் தானுங்க. இந்த வேர் ஃபுல்லாகவே அபிமான் கொடுத்ததுக்கு முன்னாடி வேர் நல்லா ஃபுல்லாக வருதுங்க. வழி இல்லாமல் கொடுத்ததுங்க. பிடிங்கி பார்த்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது. நிறைய வேர் நிறைய பிடிச்சிருக்கு. தளவு நல்லா இருக்குதுங்க. அது தக்காளிக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்குதுங்க. வெண்டை செடியில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அபிமான் கொடுத்துருக்குறோம். இப்போ தான் கொடுத்துருக்குறோம். பூ எடுக்குது. பரவாயில்ல. இனிமேல் தான் ரிசல்ட் பார்க்கணும். நல்லா ரிசல்ட்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்.